புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கனரா வங்கியின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புதிதாக கனரா வங்கியின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கனரா வங்கியின் கிளையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை வட்ட அதிகாரி துணை பொது மேலாளர் அரவிந்த்குமார் மற்றும் புதுச்சேரி பிராந்திய அலுவலக உதவி பொது மேலாளர் சதீஷ்குமார் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வங்கியின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள வானூர் பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் பஞ்சவடியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெளிமாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உட்பட வாசனை திரவியங்கள் மற்றும் 1500 கிலோ வாசனை புஷ்பங்களை கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. எல்லாரும் சொல்லலாம், பாதுகை விசேஷமான ஒரு பூஜை செய்ய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரியும் கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பில்லை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய ஒரு மாணவியை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர், அதுவும் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பாக
80 அகவை முத்துவிழா கண்ட தம்பதியர்களை கௌரவித்தல் நிகழ்ச்சியில் கலைமாமணி திருஞானம் தம்பதியினர் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் 42வது ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா, 80 அகவை முத்துவிழா கண்ட தம்பதியர்களை கௌரவித்தல் விழா, செங்குந்தர் மாளிகை எழுப்புவதற்கு பெருநிதி வழங்கிய செங்குந்த வள்ளல் பெருமக்களுக்கு பாராட்டி விருது வழங்கும் விழா புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை பெத்துசெட்டிப்பேட்டை பொன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மொழிப்போர் தியாகி கலைமாமணி பாவலர் திருஞானம் தனலட்சுமி திருஞானம் தம்பதியினருக்கு 80 அகவை முத்துவிழா கண்ட தம்பதியர்கள் என வாழ்த்தி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் திருஞானம் அவர்கள் பொது சேவையிலும் புதுவை பாத்திரக்கடை செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனுமன் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள 23 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவில். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள 23 அடி உயர ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அனுமனுக்கு 1008 பால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பன்னீர், மஞ்சள், சந்தனம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரை மாற்றவும், SC/ST மக்களுக்கு பொங்கலுக்கு வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக வழங்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC/ST பிரிவினருக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு புதுச்சேரி அரசு இலவச வேட்டி சேலை வழங்கி வருகிறது. இதில் முறைகேடு நடப்பதாகவும், வேட்டி சேலைக்கு பதிலாக பயனாளிகளுக்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் தற்போது துறையினர் இயக்குநராக உள்ள இளங்கோ பதவியேற்ற பிறகு இலவச மனைப்பட்டா, கல்வீடு கட்டும் மானியம் உயர்த்தி வழங்குதல், மாணவர்களுக்கான கல்வி கடன், திருமண நிதியுதவி போன்ற அனைத்து நலத்திட்டங்களையும் காலம் கடந்து செயல்படுத்துவதாகவும், இதனால் இயக்குநரை மாற்ற வலியுறுத்தி துறையின் அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் இயக்குநரை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆதி திராவிடர் நல இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனக்கு இலவச தீபாவளிக்கு பொங்கலுக்கும் இலவச வேட்டி சேலை கொடுங்க அப்படின்னு யாரும் விண்ணப்பிக்கல, யாரும் கேட்கல, கோரிக்கை வச்சு யாரும் போராடலை. நான் யாருமே கேட்காம விரும்பாத அந்த திட்டம் இன்னைக்கு இவங்க கொள்ளையடிப்பதற்காக இந்த வருகிற பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதாக அறிவித்து அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரி அரசுக்கு முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர், துறை செயலாளர் மற்றும் துறை இயக்குநர் போன்றவர்களுக்கெல்லாம் மனு கொடுத்து இந்த திட்டத்தை. புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மழை விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், திலாசுப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், கோரிமேடு, வில்லியனூர்,
பத்துக்கண்ணு, தவளக்குப்பம், பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தற்போது குளிர்காலம் என்பதால் மழை பெய்து வரும் நேரங்களை தவிர்த்து மழை இல்லாத நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிரானது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தர்ம சம்ரட்சண சமிதி புதுச்சேரி தொடர்ந்து 6வது ஆண்டாக கிருத்திகா மண்டல வேத பாராயண நிகழ்ச்சிகளை நடத்தியது. புதுச்சேரி தர்ம சம்ரட்சண சமிதி தொடர்ந்து 6வது ஆண்டாக கிருத்திகா மண்டல வேத பாராயண நிகழ்ச்சிகளை நடத்தியது. கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி துவங்கி 44 நாட்கள் மிகவும் பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் ஓர் கிருகஸ்தர் இல்லத்தில் மாலை நேரத்தில் வேத கோஷம் ஒலித்தது. வேத வித்தகர்கள் ஓதிய வேத ஒலி பரிசரங்களை புனிதமாக்கியது. புதுவையிலிருந்து மட்டுமல்லாமல் திண்டிவனத்திலிருந்து சாமவேத வித்தகர்களும் பங்கேற்றனர். முத்தாய்ப்பாக மண்டல பாராயண பூர்த்தியானது சங்கர வித்யாலய பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து வேத பண்டிதர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். தமது கிருகங்களில் பாராயணம் வைத்து கொண்டவர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சமிதியின் வருடாந்திர காலண்டர்களை வைத்தியர்களின் வேத கோஷம் முழங்க வெளியிடப்பட்டது. வருடா வருடம் இவை நடைபெறும் என்றும் மக்கள் இதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் தர்ம சமர்ஷன சமிதி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தினசரி காலண்டர் வழங்கினார். புத்தாண்டு பண்டிகையையொட்டி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் அருமத்தபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழிநீர் அம்மன் ஆலயத்தில் தினசரி காலண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி சரவணனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு ஆளுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஒரு ஆளுக்கு புதுச்சேரி மாநில சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சபாநாயகர் செல்வம், சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் ராமச்சந்திரன், மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள், மகளிர் அணியினர் சபாநாயகர் செல்வம் அலுவலகத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளி தொடர் விடுமுறை நாள் நீட்டிப்பால் காரைக்கால் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் விழாக்கோலம் பூண்ட கடற்கரை வெயிலின் தாக்கத்திற்கு இதமாக கடலில் குளித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரும் சுற்றுலா பயணிகள். தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதால்
இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா மையங்கள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மட்டுமின்றி விடுமுறை முடியும் தருவாயில் உள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டெரித்து வருவதாலும் மாலையில் வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக உள்ளது. இருசக்கர மற்றும் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனம் மூலமாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மற்றும் உள்ளூர் வாசிகள் என பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். கடற்கரை மற்றும் பூங்காக்களில் பொதுமக்கள், பெண்கள் என குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விளையாடி தங்கள் உறவினருடன் விடுமுறையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். காரைக்கால் கடலில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் இதனால் காவல்துறையினர் கடலில் குளிக்க அனுமதி மறுத்து ஆழமான பகுதிக்கு செல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை வெயிலுக்கு இதமாக கடல் அலையில் விளையாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆழமான பகுதிக்கு செல்பவர்களை கடற்கரையில் அமைக்கப்பட்ட புதிய காவல் நிலையத்தில் இருந்து கண்காணித்து லைஃப் ஜாக்கெட் மற்றும் மீட்கும் உபகரணங்கள் உடன் காவல்துறையினர் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். காரைக்கால் கடற்கரையில் அதிக அளவு பொதுமக்கள் கூடியிருப்பதால் காரைக்கால் கடற்கரையே மக்கள் வெள்ளத்தால் திருவிழாக கோலம் பூண்டு காட்சியளிக்கிறது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர், வரலாற்று விரிவுரையாளர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். இதில் யோகா, சிலம்பம் ஆடுதல், கராத்தே, குழு நடனம், வில்லுப்பாட்டு போன்ற பலவிதமான தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கு நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அருள் நோக்கு உரையாற்றினார். பழனிவேல் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாயவன் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தரில் உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்த மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலச மகா அபிஷேகம், சோட சுபச்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. வருகின்ற ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை கோவிலில் லட்டால 1008 அர்ச்சனை, 1008 எலுமிச்சை பழம், 1008 நெல்லிக்காய்,
1008 நாணயங்கள் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனையும் நடைபெற உள்ளது. பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டுக்கு ஒருமுறை அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகாசக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நான் முதல்ல சொல்லிக்கிட்டே வரேன், நீரால பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நீர் தர்மாபுரி ஸ்ரீ ஆபத்சகாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத்சகாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், அபிஷேகத்தூள், நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் இந்திராநகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அலமேலு என்கிற பொன்னி, ஸ்னேகா குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாக தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ், இணை செயலாளர் சந்தானம், சரவணன், கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஹைதராபாத்தில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு நடைபெற்றது. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சீனியர் ஜேசிக்கள் மற்றும் ஜேசிக்கள் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மேதகு ஜிஷ்ணுதேவ் வர்மா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மற்றும் ஜேசிஐ இந்திய அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஜேசிஐ இந்திய தேசிய தலைவர் ராகேஷ் வர்மா மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட ஜேசிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் 2025 ஜேசி அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அஞ்சலி குப்தா துணை சேர்மனாக தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மண்டலம் 16 ராணிப்பேட்டையை சேர்ந்த மணிவண்ணன் தேர்வு செய்யப்பட்டார்.
மேலும் மண்டலம் 16 சேர்மனாக ஒசூரை சேர்ந்த செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டில் முன்னாள் சேர்மன் ரமேஷ் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஜேசி நாகராஜன் புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான ஜேசிக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.